வெல்கம் டு ஆர் இண்டியா இ-லேர்னிங் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஸ்டைல் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணாமல் உங்கள் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை எந்த மாதிரி அலைன்மெண்ட் மூலமாக அழகுபடுத்துறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஹோம் டேப்பை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பேராகிராஃப் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 4 டேப் கொடுத்துருப்பாங்க. அதாவது லெஃப்ட் அலைன்மெண்ட், சென்டர், ரைட் அலைன்மெண்ட், ஜஸ்டிஃபை. இந்த மாதிரி 4 அலைன்மெண்ட் மூலமாக எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ குறிப்பிட்ட ஒரு அலைன்மெண்ட்டை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அலைன்மெண்ட் லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக மாறிடும். உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே பக்கமாக, அதாவது உங்களோட இடது பக்கமாக வந்து இது எல்லாமே ஒழுங்காக செய்யப்பட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை பார்த்துக்கலாம். அதாவது ரைட் சைடு வந்து உங்களுக்கு ஆர்டர் இல்லாமல் லெஃப்ட் சைடு மட்டுமே வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து சென்டர் அலைன்மெண்ட். இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன்ஸ் வந்து சென்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இந்த மாதிரி சென்டரில் வந்துடும். அதாவது பேஜிக் சென்டரில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களோட டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் அலைன்மெண்ட். இப்போது இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கலாம். லெஃப்ட் சைடு வந்து ஒழுங்காக இல்லாமையும் ரைட் சைடு வந்து உங்களுக்கு ஒரே நேர்கோட்லையும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்டிஃபை அப்படிங்கிற அலைன்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து எல்லாமே வந்து, அதாவது 2 சைடும் நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே வந்து ஒழுங்கு செய்யப்பட்டு உங்களோட பேஜோட டெக்ஸ்ட் வந்து எல்லாமே நீட்டாக ஒரே பக்கம் வந்து ஓப்பன் ஆகி ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு முடியறதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து எந்த மாதிரி ஸ்டைல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது ஃபார்மலாக யூஸ் பண்ணுறது ஜஸ்டிஃபை அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெண்டு பார்டர்ஸுமே வந்து உங்களுக்கு நீட்டாக முடிஞ்சிருக்கும். மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு ஒரு ஸ்டார்டிங் ஒழுங்காகவும் எண்டிங் க்ளோஸ்லாம் இல்லாமையும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஸோ இதை மாதிரி நீங்கள் மெத்தடை யூஸ் பண்ணி பார்க்கலாம். Thanks for watching video. For more videos, please log on to www.rndr.com.